Unit 5 Programming in C++ Concepts பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் derived data type அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து அரே பார்த்தோம், பாயிண்டர்ஸ் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் டிஃபைன்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் ஒரு ஃபங்க்ஷனோட கால் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா ஃபங்க்ஷன் காலிங் மூலிமா நீங்கள் நம்பர் ஆஃப் டைம் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஒன் ஆஃப் த C++ ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீயூசபிலிட்டி. அந்த ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம எது மூலிமா வந்து இன்வோக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்வோக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் டேக் இன்புட் ஓகேங்களா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், சம் இன்புட்டை வந்து எடுத்துக்கும். டூ சம் ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டேஷன். நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் வந்து அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறீங்களோ அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணும், கம்ப்யூட்டேஷனுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கொடுக்கும், எனக்கு ப்ரொடியூசஸ் த ரிசல்ட். இதே தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு டேக் சம் இன்புட் அண்ட் தென் டேக் அ கம்ப்யூட்டேஷன். கொஞ்சம் இன்புட்டை வந்து எடுத்துக்கிட்டு அந்த என்ன ஸ்பெசிஃபிக்கான கம்ப்யூட்டேஷனை வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கம்ப்யூட்டேஷனுக்கு வந்து இன்வோக் ஆகி உங்களுக்கு ஃபைனலாக வந்து என்ன பண்ணும், அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறங்காட்டி என்னெல்லாம் வந்து யூசேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு கான்செப்டுக்கும் எதனால் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் வரும்போது நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கோடு ரிடரன்சி அப்படின்னா என்னென்னா, எனக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக நான் யூஸ் பண்ணுற சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னுடைய கோடிங்கில் வந்து நான் திரும்ப திரும்ப கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பிளாக்ல வந்து அந்த கோடிங்கை வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட நேமுக்கு கீழே போட்டு வச்சுக்கிட்டு எப்போ வேணாலும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறங்காட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெடியூசிங் த கோட் ரெடனன்சினா என்னன்னா ரிப்பீட்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கோடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடுலராக வந்து மேக் பண்ணிக்கலாம். வாட் இஸ் மீன் பை மாடுலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த கோடு வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம அந்த கோடை வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எதை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஊப்ஸ் கான்செப்ட் என்னதுங்க, ஷோவிங் எசென்சியல் டீட்டெயிலை மட்டும் எனக்கு வந்து ஷோ பண்ணிட்டு என்னுடைய தேவையில்லாத டீட்டெயிலெலாம் என்ன பண்ணிக்க, எனக்கு ஹைட் பண்ணிக்கும். அப்ஸ்ட்ராக்ட் த பேக்ரவுண்ட் டீட்டெயிலை வந்து ஹைட் பண்ணிக்கும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வாங்கக்கூடிய அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடாலஜி மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆனால் அது எந்த கோடு மூலிமா போயிட்டு ப்ராசஸ் ஆகி எந்த இடத்துல போயிட்டு இன்வோக் ஆகி நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி வரணும் அப்படிங்கிறது தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் வந்து நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப் வந்து நம்ம மாடியூல் பை மாடியூலாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம PGTRB எக்ஸாம் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு விண்டோ ஃபார்ம் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விண்டோ ஃபார்முக்குள்ளே வந்து நம்ம போனவுடனே ஹோம் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து அப்ளை ஆன்லைன்னு இருக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 by 1 மாடலாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது சம் செட் ஆஃப் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அந்த டேப் வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு வந்து என்ன ஆகும், அது மூவ் ஆகும். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் அப்படிங்கிறது என்னன்னா செட் ஆஃப் டீட்டெயிலை ஒரு பர்டிகுலர் மாடியூலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போல்லாம் நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் டேட்டாவாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். எப்போல்லாம் நம்மளுக்கு தேவையோ அப்போல்லாம் நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணும்போது அந்த சர்டைன் கோடு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்வோக் ஆகி ப்ராசஸ் நடக்குது. இது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிட்டர்ன் டைப் வந்து கொடுக்கணும். வாட் இஸ் மீன் ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து என்ன மாதிரியான டேட்டாவை வந்து ஃபைனலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது.
ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு இன்டிஜர் வேல்யூ வந்து எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ரிட்டர்ன் டைப் வந்து எப்படி இருக்கணும்னா இன்ட்னு சொல்லிட்டு இருக்கணும். ஒரு கேரக்டர் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா கேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஒரு டெசிமல் பிளேசஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஃப்ளோட்ல வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்னா வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிட்டர்ன் டைப் வந்து என்ன ஆகும்? வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது ஃபங்க்ஷனோட நேம். இந்த ஃபங்க்ஷனோட நேம் அப்படிங்கிறது யூசர் கொடுக்கக்கூடிய நேமை தான் என்னன்னு சொல்கிறோம்? ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு C++ கீவேர்டாக இருக்கக்கூடாது. வாட் இஸ் மீன் பை C++ கீவேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, வாய்டு, அதுக்கடுத்தது ஃபாரு, ஸ்விட்சு, அதுக்கப்புறம் கோ டு, வைலு, டூ வைலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, பிரேக்கு. ஸோ இந்த மாதிரியான அந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸாக வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் வந்து இருக்கக்கூடாது. எப்படி ஒரு வேரியபிள் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நம்மளுடைய C++ கீவேர்டாக இருக்கக்கூடாது, சரி C++ கீவேர்டாக இருக்கக்கூடாதோ சேம் அதே மாதிரி எங்களுடைய ஃபங்க்ஷனோட நேம்லேயும் வந்து என்னவா இருக்கக்கூடாது? அது ஒரு C++ கீவேர்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபங்க்ஷன் நேமில் வந்து ஸ்டார்டிங் நாட் ஸ்டார்டிங் வித் நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இது வேரியபிளுக்கு பார்த்தோம். ஐடென்டிஃபையர் தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த ப்ரோக்ராமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். ஏன் அப்படி ரெலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமர் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இன்கேஸ் வந்து ஒரு 10 மாடியூல் வந்து ஒரு சர்டன் டைம் ஆஃப் பீரியடில் வந்து முடிச்சு வச்சுட்டு மேபி வந்து அடுத்த கண்டினியூவேஷன் வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் எடுக்கிறதுக்கு சம் டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இன் பிட்வீனில் அவங்க என்ன ப்ராசஸ் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த ஃபங்க்ஷனோட நேமை வச்சு அந்த பர்டிகுலர் கோடை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமர் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கணும். இதுக்கு அடுத்தது என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் லிஸ்ட் இருக்கணும். அந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஆர்குமெண்ட் டைப் அப்படிங்கிறது ரிட்டர்ன், அதாவது வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆர்குமெண்ட்டோட நேம் அப்படிங்கிறது வேரியபிளோட நேம் இல்லைனா ஐடென்டிஃபையரோட நேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் என்னது? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் வந்து என்ன ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ரிட்டர்ன் வந்து இருக்கும். இந்த பிளாக் ஆஃப் கோடில் தான் என்ன இருக்கும்? என்னுடைய பர்டிகுலர் ஃபங்க்ஷனோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்படி தான் வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும். அப்போ ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயமெல்லாம் தேவை அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் டைப் தேவை, அதுக்கடுத்து ஃபங்க்ஷனோட நேம் தேவை, ஆர்குமெண்ட்டோட லிஸ்ட்டு தேவை. அந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு வந்து இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா ஏதாவது வேல்யூஸ் வந்து இருக்கலாம், இல்லைனா வந்து எதுவுமே இல்லாமல் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ்லேயும் வந்து இருக்கலாம். ஃபங்க்ஷனோட நேம் பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். அப்போ மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது, இன்வோக் ஆகிறது இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட கோடு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸில் வந்து இருந்தாலுமே உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் ஆகிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் வந்து இனிஷியேட் ஆகும். அப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோடனே என்னுடைய C++ லைப்ரரி அதனுடைய கண்ட்ரோலை வந்து அந்த செட் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணும்? மூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதில் இருக்கிற செட் ஆஃப் கோடு வந்து எடுத்து இன்வோக் பண்ணிட்டு இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அது மூலிமா தான் உங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ ரிட்டர்ன் டைப் தேவை, ஆப்ஷன் பி ஆர்குமெண்ட் லிஸ்ட் தேவை, ஆப்ஷன் சி என்னது ஃபங்க்ஷன் நேம் தேவை, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும்? ஆல் ஆஃப் தி அபோவ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் என்னுடைய ஃபங்க்ஷனை வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்குறான ஒரு எக்ஸாம்பிள் இந்த இன்ட் அப்படிங்கிறது என்னது? என்னுடைய ரிட்டர்ன் டைப். இன்ட்டுங்கிறது என்னது? ரிட்டர்ன் டைப். இதுக்கு அடுத்தது இந்த மேக்ஸுங்கிறது என்னுடைய ஃபங்க்ஷனோட நேம். இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னவா இல்லை? என்னுடைய C++ கீவேர்டாக இருக்கக்கூடாது. இதுக்கடுத்து ஆர்குமெண்ட்டோட டைப் அப்படிங்கிறது என்னது? ஆர்குமெண்ட்டோட டைப் அப்படிங்கிறது டேட்டா டைப். இந்த வேரியபிளோட நேம் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட்டோட
நேம், ஆர்குமெண்ட்டோட நேமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எல்லா C++ ப்ரோக்ராமும் என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே கொடுக்காம வாட் டஸ் இட் ரிட்டர்ன், இது வந்து என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுக்கணும், இட் ரிட்டர்ன்ஸ் அ இன்டீஜர் வேல்யூ. பை டிஃபால்ட்டாக மெயின் ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த இடத்துல இன்டீஜர் இருக்கிறதா அர்த்தம். இது C++ஓட ரூல். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இன்ட் அப்படிங்கிறது என்னுடைய டேட்டா டைப்பு. மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாக எல்லா C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் நம்ம கொடுக்கக்கூடிய மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது இதில் தான் வந்து என்னுடைய மெயின் ஃபங்க்ஷனோட பிளாக் ஆஃப் கோடு வந்து இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூ வந்து 10னும் ஒய்யோட வேல்யூ வந்து 10னு சொல்லிட்டு எக்ஸ் என்ன எதில் வந்து அசைன் பண்ணிக்கிறாங்க, என்னுடைய இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வேல்யூவை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணும்போதே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் இல்லை கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட வேல்யூ வந்து ரெண்டு விதமாக வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பைல் டைமில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரன் டைமில். ரன் டைம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய சிஎன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்கிட்டருந்து ஒரு வேல்யூவை கெட் பண்ணி நம்மளுடைய C++ விண்டோ ரன் பண்ணும்போது பிளாக் கலர் ஸ்க்ரீன் வரும். அந்த இடத்துல கர்சர் வந்து வெயிட் பண்ணும், யூசர் வந்து இன்புட் கொடுக்கறதுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேல்யூவை வந்து சிஎன் ஸ்டேட்மெண்ட் மூலிமா வாங்குச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரன் டைம் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே வந்து என்னுடைய ப்ரோக்ராம் வந்து நான் க்ரியேட் பண்ணும்போதே அதுக்கு வேல்யூஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை நம்ம கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இதை நீங்கள் வந்து ஒரு நோட்ஸாக வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ரிமெம்பரிங் பண்ணிக்கோங்க. மேபி இந்த மாதிரியான ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்கறதுக்குண்டான சான்சஸ் வந்து இருக்குது. C++ ப்ரோக்ராம் அதாவது வந்து தியரிட்டிக்கலாக இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. இது இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து இந்த கொஷின் தான் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு இருக்கும். பட் ஆனால் ப்ரோக்ராமிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் தியரி கேட்கறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் கேட்கறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ரெண்டையுமே நம்ம வந்து அட் அ டைம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், தரவு ஆகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் மார்க் அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது எம் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோட நேம் இருக்கும், அதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி வேல்யூஸ் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். மேபி இது வந்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். எப்படி இருந்ததுனாலும் அது ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இதுக்குள்ளே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பார்த்த உடனே இதனுடைய கண்ட்ரோல் வந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய கண்ட்ரோல் இந்த லைனை பார்த்தோன்னே இங்கே மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறமேட்டு மேக்ஸ், இங்கேயும் மேக்ஸ், கேஸ் சென்சிட்டிவ், இங்கே கேப்லெட்டர் கொடுத்து அங்கே ஸ்மால் லெட்டர் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது, எரர் காமிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே மூவ் ஆனதுக்கப்புறமேட்டு XY வேல்யூ வந்து இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த வேல்யூ வந்து பாஸ் ஆகும் அப்படின்னா இங்கே 10, இங்கேயும் 10ங்கிற வேல்யூ வந்து இங்கே பாஸ் ஆகும். இங்கே XY கொடுக்கங்காட்டி இங்கே ஏபின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் XYன்னு கொடுத்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டோம். கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஆக்சுவலாக வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுற இடத்துல இதை தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு பக்கத்தில் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கு இல்லையா, இதே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்குற இடத்துல நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமான ஆர்குமெண்ட்ஸை வந்து பற்றி வந்து பேசுகிறாங்க. ரெண்டு விதமான ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ். கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின் வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே கன்ஃபியூஷனே வராது. ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நீங்கள் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
என்னது மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கொடுத்துருக்க ஆர்குமெண்ட்ஸை நம்ம ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா வித்தின் த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்கள் கொடுக்குறீங்களேயா, இங்கே பாஸ் பண்ணுறீங்களேயா, இதையே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸில் இருக்கிற வேல்யூ எங்கே போய் பாஸ் ஆகும்? என்னுடைய ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸில் போயிட்டு பாஸ் ஆகும். பாஸ் ஆனோடனே வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகும். ஏங்கிற இடத்துல வந்து 10ங்கிற வேல்யூவும் பிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த 10ங்கிற வேல்யூ வந்து பாஸ் ஆகும். பாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இங்கே வேல்யூ வந்து செக் பண்ணும். சாரி, ஏல வந்து 10, பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகிறதுக்கு அப்புறமேட்டு ஏங்கிற வேல்யூ வந்து பிங்கிற வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். இது யார் செக் பண்ணுறா? இஃப் கண்டிஷன். அப்போ இஃப் கண்டிஷன்னா என்னன்னு தெரியணும். நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம் காலேஜ்லேயே இல்லையா? இஃப்னா வந்து அப்படி இருந்தா அப்படின்னு அர்த்தம். எப்படி இருந்தா? இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் மாதிரி இருந்ததுன்னா. ஓகேங்களா? அப்போ எனக்கு ஏங்கிற வேல்யூ வந்து 10 அதாவது ஏங்கிற வேல்யூ பிங்கிற வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன ஒர்க் ஆகும்? ரிட்டன் ஏ. அப்போ ஏவோட வேல்யூ வந்து எனக்கு ரிட்டன் பண்ணுங்க. அப்போ எங்கே வந்து எம்முக்கு என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும்? எனக்கு ஏவோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். அப்போ ஏல என்ன ஸ்டோர் ஆகிருந்துருக்கு? 10ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ எம்மை பிரிண்ட் பண்ணும்போது 10ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்கேஸ் என்னுடைய வேல்யூஸ் வந்து இப்படி இருக்குது, மேபி வந்து என்னோடய வேல்யூ வந்து இப்படி இருக்குது 15 இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகாது? இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும் இல்லையா? இங்கே ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 15ங்கும் போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸுங்கும் போது எங்கே வந்துடும்? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு எங்கே வந்துடும்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். எல்ஸில் என்ன இருக்குது? நான் பியை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். என்ன பியோட வேல்யூ 15. அப்போ 15ங்கிறது எங்கே வந்து ஸ்டோர் ஆகும்? எம்மில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ எம்மோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது என்ன எனக்கு பிரிண்ட் ஆகும்? 15ங்கிற வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னுடைய கண்ட்ரோல் வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் வந்து எங்கே வந்து கால் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா இதே தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் இந்த C++ கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக அரே பார்த்தோம், பாயிண்டர்ஸ் பார்த்தோம், இதுக்கு அடுத்து ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன அப்படின்னா ரீயூசபிலிட்டி. இதில் கீவேர்டு அரே அப்படின்னா கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன் எழுதி வச்சுக்கோங்க அந்த இடத்துல. அதே மாதிரி நம்மளுடைய பாயிண்டர்ஸ் அப்படின்னா வந்து மெமரி அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்க வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் யூஸ்டு டு ரீயூசபிள் த கோட். அதே மாதிரி கோடு ரிடன்டன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு சம் இன்புட்டை வந்து கொடுத்து ஒரு சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி ஒரு அவுட்புட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதே தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்குண்டான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பு, ஃபங்க்ஷனோட நேமு, அதுக்கடுத்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஆர்குமெண்ட்டோட லிஸ்ட்டு, உள்ளுக்குள்ளே செட் ஆஃப் கோடு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம ஆக்சுவல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே வந்து அந்த கண்ட்ரோல் வந்து எங்கே வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து செட் ஆஃப் பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு மறுபடியும் இட் கம்ஸ் ரிட்டர்ன் டு த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் வேரியபிள், அனதர் ஒன் இஸ் த குளோபல் வேரியபிள். எந்த இடத்துல கொடுத்தா அது லோக்கல் வேரியபிள், எந்த இடத்துல கொடுத்தா அது குளோபல் வேரியபிள், எப்படி வந்து அது வந்து பெர்ஃபார்ம் ஆகும் நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to
Hotel Lakshmi Prakash near New Bus Stand, Salem. Cell 90420 30163.